மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழகத்தில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வாக்குப்பதிவு சதவீதமும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோட இணைப்பில் இருக்கிற செய்தியாளர் மாணிக்கம், தமிழ்நாட்டில் இப்போ வாக்குப்பதிவு நிலவரம் என்னவாக இருக்கிறது? தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிலவரம் என்பது கடந்த தேர்தலை விட ஒப்பிடும் பொழுது காலை 11 மணி அளவில் சற்று விறுவிறுப்பாகவும் அதிக அளவில் இருப்பதும் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் ஏற்படுகிறது என்று சொன்னாலும் மக்கள் அதிக அளவில் வாக்களிக்கிறதுக்கு ஆர்வமுடன் அவருடைய வாக்குச்சாவடிகள் வாக்கு செலுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இன்றைய தினத்துக்கான வாக்குப்பதிவு நிறைவின் பொழுது வாக்கு சதவீதம் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இருந்ததை விட சற்று அதிகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது இருந்திருக்கிறது. அதற்கு காரணம் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழ்நாட்டில் காலை 11 மணி நிலவரப்படி வாக்கு சதவீதம் என்பது 26.29 என்ற சதவீதத்தில் இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த தேர்தலின் பொழுது வாக்கு சதவீதம் என்பது காலை 11 மணி நிலவரப்படி 234 தொகுதிகளிலும் சராசரியாக 37.56 என்ற சதவீதத்தில் இருக்கிறது. இந்த சதவீதம் என்பது கடந்த தேர்தலை விட கூடுதலாக 11.21% காலை 11 மணி நிலவரப்படி. இது நமக்கு மாலை 6 மணி நேரம் வாக்குப்பதிவுக்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளாக நமக்கு பதிவாகக்கூடிய வாக்கு எண்ணிக்கை என்பது கடந்த தேர்தலை விட மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோராயமாக நம்ம கடந்த முறை பதிவாகக்கூடிய வாக்கு சதவீதத்திலிருந்து இந்த 11% கூடுதலாக எடுத்தாலே நமக்கு 80க்கும் மேற்பட்ட வாக்கு சதவீதம் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கிறது. அதே நமக்கு அண்மையிலே புதுச்சேரி நடைபெற்ற தேர்தலின் பொழுது அங்கு வாக்கு சதவீதம் 90 கடந்திருக்கக்கூடிய சூழல்ல அதே அளவிலான வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டிலும் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. சற்றேறக்குறைய 85% குறைந்தபட்சம் வாக்குப்பதிவு ஆகிவிடும் என்பது இந்த தற்போது இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ட்ரெண்ட் சொல்லக்கூடிய இந்த வாக்கு சதவீத இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்க்கும் பொழுது மேற்கு மாவட்டங்கள் தமிழ்நாட்டுடைய மேற்கு மண்டலத்தினுடைய மாவட்டங்களாக அறியப்படக்கூடிய சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது 40% இருக்கிறது. கோவை மட்டும் 38% இருக்கிறது. மற்றபடி திருப்பூர் 42% இருக்கிறது. நாமக்கல், சேலம், ஈரோடு மாவட்டங்கள் 40% கடந்திருக்கின்றன. மற்ற மாவட்டங்களுக்கு ஒப்பிடுகையில மேற்கு மண்டலத்துடைய சராசரி 40 என்ற அளவை எட்டியிருக்கிறது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வட மாவட்டங்கள்ல பரவலாக வாக்குப்பதிவு கடந்த முறையோடு கூடுதலாக பதிவாக இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதுபோல் அனைத்து மாவட்டங்களிலுமே வாக்குப்பதிவு கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது காலை 11 மணியில் இருந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை விட தற்பொழுது கூடுதலாகவே பதிவாகி இருக்கிறது. அந்த வகையில அரியலூர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 36.11, செங்கல்பட்டு மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 37.17, சென்னை மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 35.47, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 38.62, கடலூர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 36.30, தருமபுரி மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 38.28, திண்டுக்கல் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 39.05, ஈரோடு மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 41, கள்ளக்குறிச்சியுடைய வாக்கு சதவீதம் 37.30, காஞ்சிபுரத்துடைய வாக்கு சதவீதம் 39.48, கன்னியாகுமரி மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 34.68% இருக்கிறது. அதே போன்று அடுத்தபடியாக பார்க்கும்போது நமக்கு சென்னை அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்கு சதவீதம் சற்று குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 39.70, கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 36.53, மதுரை மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 36.22, மயிலாடுதுறை மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 35.33, நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய வாக்கு சதவீதம் 37.77 என்ற அளவில் இருக்கிறது. அதே போன்று நாமக்கல் மாவட்டத்தில் வாக்கு சதவீதம் 41.41 இருக்கிறது. நாம் முன்பு குறிப்பிட்டது போல மேற்கு மண்டலத்தில் நாமக்கல் மாவட்டம் 40 கடந்த 41 என்ற சதவீதத்தில் பதிவாகி இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 37.89, புதுக்கோட்டை மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 37.12, ராமநாதபுரம் மாவட்டம் இருப்பதிலே சற்று குறைவாக 34.02 என்ற அளவுல அவர் வாக்கு சதவீதம் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய குறைவு, கன்னியாகுமரி மாவட்டம் 34.68, ஆனால் அதையும் விட ராமநாதபுரம் குறைவாக 34.02 என்ற அளவுல குறைவாக இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்துல 38.70, சேலம் மாவட்டத்துல 40.56 வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது.
சிவகங்கை மாவட்டம் 35.35, சென்னையை ஒட்டிய அளவிலான ஒரு வாக்கு சதவீதம் அளவு இருக்கிறது. இதுவும் சற்று ஏறக்குறைய ஒரு குறைந்த அளவிலான வாக்கு சதவீதமாக தான் தற்போது இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுடைய ஒப்பீடுகள் குறைவாக இருக்கிறது. தென்காசி மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 36.31, தஞ்சாவூர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 36.54, நீலகிரி மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் தான் இருப்பதிலேயே ஒட்டுமொத்த மாவட்டங்களில் மிகவும் குறைவான வாக்கு சதவீதம் பதிவாக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 34 இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 34 இருந்தது. ஆனால் நீலகிரியுடைய வாக்கு சதவீதம் என்பது 32.62 என்ற அளவுல மிகவும் குறைந்த அளவுல இந்த தமிழ்நாடு முழுவதும் மற்ற மாவட்டங்கள் ஒப்பிடுவதில் மிகவும் குறைந்த அளவுல காலை 11 மணி நிலவரப்படி வாக்கு சதவீதம் நீலகிரியில் இருக்கிறது. தேனி மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 37.35, திருவள்ளூர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 36.71, திருவாரூர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 37.19, தூத்துக்குடி மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 35.16, திருச்சி மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 38.08, திருநெல்வேலி மாவட்டமும் கன்னியாகுமரி ராமநாதபுரத்தை போல 34.05 என்ற குறைவான அளவில் வாக்குப்பதிவானது ஆகியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 37.49, திருப்பூர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டிலேயே காலை 11 மணி நிலவரப்படி அதிகப்படியான வாக்குப்பதிவாக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. 42.45% வாக்குப்பதிவாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 38.25, வேலூர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 37.99, விழுப்புரத்துடைய வாக்கு சதவீதம் 38.40, விருதுநகர் மாவட்டத்துடைய வாக்கு சதவீதம் 38.05 என்ற சதவீத அளவுல ஒட்டுமொத்த தமிழ்நாடுடைய வாக்கு பதிவு என்பது காலை 11 மணி நிலவரப்படி 37.56 என்ற அளவுல கடந்த தேர்தலை ஒப்பிடவிடும் போது இந்த தேர்தலில் கூடுதலான அளவாக இந்த முறை தேர்தலில் வாக்குப்பதிவானது அதிகரித்திருக்கிறது. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.